ஆனா பிரைசிங்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இது ஏன் பிரைசிங் முக்கியமானதுன்னு கேட்கிறேன்னாங்க, இப்போ ஒரு நம்ம இதுவே நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் தொழில்ல வந்துட்டீங்க. நீங்க வந்து ஒரு ஓகே நீங்க ஏற்றுமதியாளர் ஆயிட்டீங்க. ஒரு ஒரு பையர்லாம் நீங்க ஓகே நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க போற ஸ்டேஜ்ல இருக்கு. அது அந்த அந்த பையர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பையரா இருக்காப்ல. அவரு உங்கள்ட்ட உங்கள்ட்ட கேட்கிறாரு உங்கள்ட்ட. ஆ எனக்கு இது மாரிங்க சந்துரு எனக்கு ஒரு 40 ஃபீட் 40 ஃபீட் கண்டெய்னரோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்கிறாரு. நீங்க 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 எல்லாத்தையுமே நம்ம வந்து பெருசா இருக்கிறதுக்கு எல்லாருமே நம்ம வந்து ரெடி பண்ணி டக்குனு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிரைஸ் சொல்லிருவீங்க. அவரு அடுத்து வராரு. "அப்படிங்களா? சரிங்க." அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, "சரி ஓகே சந்துரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு சிபிஎம்மோட பிரைஸ் என்ன? ஒரு டன்னோட பிரைஸ் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, வடிவேலு அண்ணன் சொல்ற மாரி, "இப்ப நான் என்ன சொல்றது?" அப்படின்னு முழிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு பையர் முடிவு பண்ணிருவாப்புல. "சரி தம்பி இப்பதான் போல தொழில் புதுசா இருக்காரு போல இருக்கு. சரி இருப்பா வரேன்ப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பிருவாப்புல. ஒரு நாள்ல யோசிச்சுட்டு, ஒரு வாரம் படிச்சுட்டு, ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்குள்ள வந்துராதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்.